நம்ம பூமி நம்ம தமிழ் நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. பாவம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எல்லாம் தெரியும். நம்ம மனசாட்சிக்கு விரோதமாக செய்யக்கூடிய எல்லாமே பாவத்தில் தான் வந்து சேர்ந்து விடுகிறது. ஒரு சில பாவங்களை எக்காரணத்தை கொண்டும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி செய்யும் போது அதற்கான பலன்களை நாம் அனுபவித்தாக வேண்டும். ஒன்று இந்த பிறவியாக இருக்கும், இல்லை அடுத்து எடுக்கக்கூடிய பிறவிகள் அதற்கான பலனை அனுபவித்து தான் ஆக வேண்டும். அது கர்மா அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இப்போ என்ன மாதிரி பாவங்களை எல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் சர்வசாதாரணமாக போயிடுச்சு. தெய்வத்தை வந்து இகழ்ந்து பேசுறது, அப்படி பேசுகிறதே ஒரு ஆனந்தமாக அதை ஒரு செருக்காக நினச்சிக்கிறாங்க இல்லையா? அதை விட பெரிய பாவம் வேறு எதுவும் இல்லை. தன்னை மிஞ்சிய ஆற்றல் உண்டு அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும், அதை அறிய முற்பட வேண்டுமே தவிர இகழ்ந்து பேசுதல் அல்லது கோவில்களை இடித்தல், மண்டபத்தை இடித்தல், இந்த மாதிரியான பாவங்களை எக்காரணத்தை கொண்டும் செய்யக்கூடாது. அது 7 பிறவிக்கும் அந்த பாவம் சூழ்ந்து நிற்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். ஞானிகளை வந்துட்டு துவேஷம் பண்ணுறது, அவங்க பாட்டுக்கு அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு சிஷ்யர்களோடு இருப்பாங்க. அவங்கள வந்துட்டு வம்புக்கு இழுக்கிறது, அவங்கள வந்து இகழ்ந்து பேசுறது, தூற்றுறது, அடிக்கிறது, இந்த மாதிரியான செயல்களை செய்யும் போது அந்த பாவத்திற்கு மன்னிப்பே இருக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதே போல் தவம் செய்கிறது அப்படிங்கிறது அற்புதமான விஷயம். எல்லாத்துக்குமே அது வந்துட போகிறது இல்லை. அப்படி தவம் செய்கின்ற ஞானிகள் அப்படிங்கிறவங்கள மதித்து நடக்க வேண்டும். அவர்களை அவமரியாதை செய்வதும் சிவனடியார்களை சீர வைப்பதும். அவங்க சிவனடியார்கள் பார்த்தா பெரும்பாலும் வந்துட்டு அமைதியாக அவங்க பாட்டுக்கு போயிட்டுருப்பாங்க. சிவனடியார்கள்னு இல்லை, பெரும்பாலும் எல்லா அடியார்களும் பார்த்திங்க அப்படின்னா அமைதியாக அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு போயிட்டுருப்பாங்க. அவங்கள வம்புக்கு இழுக்கிறது, அவங்கள கோபப்படுத்துறது மாதிரியான செயல்களை செய்வதுமே பிரச்சனை. அதே போல் தன்னோட சொந்த பிரச்சனைக்காக கோவிலை அடைத்து வைப்பது, தனது கர்வத்திற்காக கோவிலை அடைத்து வைப்பது, நடைவாசலை சாத்தி வைப்பது, அந்த மாதிரியெல்லாம் வாழ்க்கையில் ஏதாவது தவறு செஞ்சிட்டிங்க அப்படிங்கும்போது ரொம்ப கடினம். எல்லா பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவதே ரொம்ப கடினமாயிடும் அப்படின்னு பார்த்துக்குங்க. அதே போல் பொது மண்டபம் இருக்கும் இல்லைங்களா, 4 பேர் இளைப்பாறதுக்கான மண்டபம், அதை போய் ஆக்கிரமிப்பு செய்கிறது அல்லது அதை போய் இடிக்கிறது. ரொம்ப முக்கியமாக பார்த்தா பகை அப்படிங்கிற ஒரு உணர்வை வச்சுக்கிட்டு மற்றவங்க மேலே பழி சுமத்துறது, வீண் பழி சுமத்துறது அப்படிங்கிறது ரொம்ப பாவமான விஷயம். எல்லா ஜீவராசிகளும் வெயிலுக்கு வந்து மரத்தினடியில் தான் ஒதுங்கும். அந்த மரத்தை அழிப்பவன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக பெரும் பாவத்திற்கு உள்ளானவர்களாக கருதப்படுகின்றனர். இப்போ தேவைக்காக நம்ம ஒரு மரத்தை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு பக்கம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எத்தனை மரம் நட்டிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தேவையில்லாமல் காட்டை அழிக்கக்கூடாது. அதே போல் குடிக்கின்ற நீரில் அசுத்தமோ விஷத்தையோ கலத்தல் கூடாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அதே போல் மாமிசம் உண்டு உடலை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள் அப்படிங்கும்போது அது உணவு சார்ந்த விஷயம். இருந்தாலும் பிற உயிர்களை துன்புறுத்துதல் அப்படிங்கிறது எப்போவுமே பாவத்திலே உண்டாகும். இன்னும் சொல்ல போனால் பாலூற்ற கண்ணுக்குட்டி இருக்கு இல்லைங்களா, அந்த கண்ணுக்குட்டிக்கு பால் தராமல் இழுத்து கட்டுறதுமே பாவம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ரொம்ப முக்கியம். இப்போ உங்களுக்கு வழிகாட்டிய குருவை பார்த்தால் வணங்க வேண்டும். ரொம்ப முக்கியமான விஷயம், அவர்களை மதித்து வணங்க வேண்டும். அப்படி ஒரு எண்ணம் உங்கள் மனசுக்குள்ளே வரலைனாலே அதுவே பெரிய பாவமாக கருதப்படுகிறது. அல்லது குருவிற்கு காணிக்கை கொடுக்காமல் மறப்பவர்கள், தவிர்ப்பவர்கள், குருவிற்கு வஞ்சகம் செய்பவர்கள், துரோகம் செய்பவர்கள், இவர்களோட பாவம் எப்பொழுதுமே கழியாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். காவல் கொண்டிருந்த கன்னியரை அழித்தல் அப்படிங்கிறது, உங்கள்கிட்ட பாதுகாப்பாக ஒரு பெண்ணை விட்டுட்டு போகிறாங்க அப்படிங்கும்போது அந்த பெண்ணை பாதுகாத்து பத்திரமா அவங்க பெற்றோர்கள்ட்ட ஒப்படைக்க வேண்டியது நமது கடமை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அவங்களவே தவறாக எண்ணி பார்த்தல் கூட பாவம் அப்படின்னு குறிப்பிடப்படும். அதே போல் பத்தினிகளை தீண்டுவதும் பாவமாகும் அப்படிங்கிறது எப்போவுமே மனசில் தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டும். ரொம்ப முக்கியம். ஒரு குழந்தை உருவாகுது அப்படிங்கும்போது அது பெரிய விஷயம். இறைவனோட அருட்கருணையினால்தான் ஒரு குழந்தையானது இந்த உலகத்திற்கு வருகிறது. அதை கருவிலே கலைப்பது அப்படிங்கிறது பாவங்களிலெல்லாம் பெரிய பாவமாக மாறுகிறது. அதற்கெல்லாம் நம்மளுக்கு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்காமலே போய்விடுகிறது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்ககிட்ட வேலை பார்க்குறாங்க அப்படின்னா வேலை பார்ப்பதற்கான கூலியை நாம் கொடுத்தாக வேண்டும். ஆனால் கொடுக்காம அதை குறைத்து வஞ்சகம் செய்கிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதற்கான பலனை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும். இன்னொன்று, பசிக்குதுன்னு யாராச்சும் கையை நீட்டி உங்ககிட்ட கேட்டுட்டா இயன்றதை கொடுங்கள்.
இயன்றதை கொடுங்கள். அப்படி முகத்தை திருப்பிக்கிட்டோம் அப்படின்னாலே அது ரொம்ப பெரிய பாவமாக கருதப்படும். பசித்த வயிறுக்கு உணவு இல்லை என்று சொல்லிவிட்டால் அதைவிட பெரிய பாவம் இவ்வுலகில் வேறேதும் இருப்பதற்கு இல்லை. அதே போல் இயலாதவர்கள் தான் பிச்சை கேட்கிறார்கள். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், இன்னாருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணிவிட்டால் பிச்சை கேட்டு வருபவர்களிடம் இல்லை என்று கூறாதீர்கள். ரொம்ப முக்கியம், யாரையுமே ஆசை காட்டி மோசம் செய்து விடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் அது எந்த தருணமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, ஒருவருக்கு ஆசை காட்டக்கூடாது. அவ்வாறு ஆசை காட்டிவிட்டீர்கள் என்றால் அது மோசம் செஞ்சிடாதீங்க. ரொம்ப பாவம். அது எக்காலத்திலும் நம்மால் தீர்க்க முடியாத பாவமாக அது மாறிவிடும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஒரு பொருளை அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக, உங்களுக்கு ஒரு பொருள் பிடித்திருக்கிறது, அந்த பொருளை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் நீங்கள் பொய் சொல்கிறீர்கள் அப்படின்னா, பொய் சொல்கிறதே பெரிய பாவம்னு தான் நம்ம பெரியவங்க சொல்கிறாங்க. அதுலேயும் ஒரு பொருளை அடைய வேண்டும், அதையும் ஏமாற்றி அடைய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் இருக்கிறது அப்படிங்கும்போது அது ரொம்ப பெரிய பாவம். ரொம்ப முக்கியமாக களவு செய்பவர்களுக்கு உளவு சொல்வது அப்படிங்கிறது. களவு செய்கிறவங்களுக்கான பாவம் வேறு. நான் களவெல்லாம் செய்யலை, அவங்களுக்கு உளவு தான் சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக அது ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா அந்த பொருளை சம்பாதிக்க அந்த மக்கள் பட்ட பாடு அப்படிங்கிறது அது இன்னல்களை தாண்டியது. வயிற்ற கட்டி வாயை கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச பொருளை கொள்ளையடிக்கிறாங்க. அதுக்கு உடந்தையாக நம்ம இருக்கோம்னா அது எவ்வளோ பெரிய பாவமாக இருக்கும் இல்லையா? அதனால் அந்த தவறை எக்காரணத்தை கொண்டும் செஞ்சிடாதீங்க. அதே போல் உயிர்கொலை செய்பவர்களுக்கு, ஒருத்தரை கொலை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடந்தையாக கூட நம்ம இருந்துடக்கூடாது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவன்களும் இறைவனின் படைப்பு. அதை அழிக்கக்கூடிய உரிமை நமக்கு இல்லை அப்படிங்கிறத தெளிவாக இருந்துக்கணும். அதில் எதுவும் தப்பு தவறுன்னு கூட நம்ம அவங்களுக்கு உடந்தையாக போயிடக்கூடாது. ரொம்ப முக்கியம். தான தர்மங்கள் செய்யாமல் வாழ்ந்தாலும் அது பாவத்தில் தான் ஒப்பாகுங்கிறாங்க. இறைவன் உங்ககிட்ட ஒரு பொருளை கொடுக்குறார் அப்படின்னா உங்கள் மேலே இருக்க நம்பிக்கையில் கொடுக்குறார். உங்களை சார்ந்தவர்களுக்கு அதை கொடுப்பீர்கள், தான தர்மம் செய்வீர்கள் என்று. அதை நாம் மட்டும் அப்படின்னு அனுபவிக்கிறோம் அப்படிங்கும்போது ரொம்ப கடினம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே போல் எக்காரணத்தை கொண்டும் செய்யக்கூடாத தவறு அப்படின்னா ஏழைகள் வயிறு எரிய செய்யக்கூடாது. ஒருத்தரை பார்க்க வச்சுக்கிட்டு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதே நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லி தந்தது. தெரிந்தே ஏழைகளின் வயிற்றில் அடிப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய பாவம். நீங்கள் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி, 7 ஜென்மம் இல்லை, இந்த பாவத்தினால் உங்களுக்கு தொடர்ந்து பிறவிகள் வந்து கொண்டே இருக்கும். அப்படி வந்து கொண்டிருக்கும் போதெல்லாம் அந்த பாவம் நம்மை சுற்றி வரும். ஏழைகளுக்கு உதவ முடியவில்லை என்றாலும் அவர்களுக்கு உபத்திரவம் செய்யாமல் இருங்கள். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப முக்கியம். மன்னர்கள் அப்படிங்கிறவங்க மக்கள்கிட்ட வரியை சுரண்டி தன்னை பலப்படுத்திக்கிறாங்க அப்படிங்கும்போது அது பாவத்திலலாம் பெரிய பாவமாக கருதப்படும். ரொம்ப முக்கியம். உங்களை ஒருத்தரை நம்பிட்டாங்க, நண்பர்கள் நம்பிட்டாங்கன்னா கடைசி வரல உங்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் துரோகம் செய்து விடாதீர்கள். யாராச்சும் தானம் கொடுக்க போவாங்க, நம்மளால தான் கொடுக்க முடியல, யாராச்சும் கொடுக்குறாங்கன்னா அதை தடுத்து நிறுத்துறது கூட பாவம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். நல்லவங்க அவங்க மனசை எப்போவுமே நோகடிக்கக்கூடாது. நல்லவர்களின் மனதை எக்காரணத்தை கொண்டும் நோகடிக்காதீர்கள். இது எல்லாமே நம்ம செய்யக்கூடாத பாவங்கள். இந்த பாவங்களை செய்துவிட்டோம் என்றால் இதுக்கு பிராயச்சித்தம் அப்படிங்கிறத எங்கே போய் தேட முடியும்? இதுக்கு பிராயச்சித்தத்தை தேட முடியுமா? ஏன்னா யார்கிட்ட தவறு இழைத்தீர்களோ அவர்கள் மன்னித்தால்தான் இந்த பாவத்திற்கு மன்னிப்பு உண்டு. இங்கே ஒரு பாவம் செஞ்சிட்டீங்க, அந்த பாவத்துக்கு பிராயச்சித்தம் என்ன? அவங்க மன்னிக்கணும். இப்போ நான் யாரையோ ஒருத்தரை தப்பாக பேசிட்டேன், எனக்கு தெரிஞ்சே தான் தப்பாக பேசியிருக்கேன், ஆனால் என் மனசு உறுத்துது, போய் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அவங்க மன்னிக்கணும். இல்லைன்னா அந்த பாவத்துக்கான விமோசனம் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி சில தவறுகளை நாம் தெரிந்தும் கூட செய்யக்கூடாது. ரொம்ப கவனமாக இருங்க வாழ்க்கையில். இந்த உன்னுடன் நம்முடன் சிவன் இருக்கின்றாரா, கடவுள் இருக்கின்றாரா அப்படின்னு எப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். எக்காரணம் கொண்டும் இந்த கேள்வியை உங்களுள் எப்பொழுதும் எழுப்பாதீர்கள் அப்படின்ட்டு தான் நம்ம சொல்லிக்கிறோம். காரணம், நீ தூங்கினாலும் உன்னுள் இருக்கின்ற சிவம் என்றும் தூங்குவதில்லை அப்படிங்கிற அந்த உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். சாதாரண விஷயம் அல்ல, நீங்கள் தேட வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது தான். உங்களுள் நீங்களாகவே இறைவன் இருக்கும் பொழுது அதை மறந்துவிட்டு நான் என்ற கர்வத்தில் அலையும் போது அவர் என்றும் வெளிப்படுவது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை.
அந்த நான் அப்படிங்கிற அந்த கர்வத்தை விட்டொழித்து உண்மையாக நான் என்பது யார் என்ற தேடுதலை ஒருத்தன் தொடங்குகின்றான். அப்படிங்கும் போது உள்ளிருக்கும் சிவம் தானாக வெளிப்படுகின்றது. இந்த உண்மையை தெரிந்து கொண்டவர்கள் வாழ்க்கையில் சிவத்தேடலில் ஈடுபடுகிறார்கள். மற்றவர்கள் இந்த வாழ்க்கை என்னும் மாயையில் சிக்கி அழிந்து போகின்றார்கள். அப்படிங்கிறத எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். சாதாரணமாக சிவம் உம்மை ஆட்கொண்டு விட்டது என்று எப்படி தெரிந்து கொள்ள முடியும் தெரியுமா? உங்கள் மனதில் கருணை பெருக்கெடுத்து ஓடும். கருணை என்பது மிகப்பெரிய மழையாக உண்டாகும். யார் கஷ்டப்பட்டாலும் அதை பொறுத்துக்க மாட்டோம். பார்க்கும் போது அது அந்த கஷ்டத்தை தீர்த்து வைக்க வேண்டும் என்று நினைப்போம். ஏனென்றால் கஷ்டத்தை தீர்ப்பவன் இறைவன் அப்படிங்கிறத உணர்ந்துக்குங்க. உங்களை இறைவன் ஆட்கொண்டு விட்டார் அப்படிங்கும் போது பிறர் கஷ்டத்தை பார்த்து கொண்டு பொறுத்து கொண்டு இல்லாமல் அவரின் கஷ்டத்தை தீர்க்க வேண்டும் என்று நினைப்போம். பார்க்கின்ற எல்லா ஜீவன்களையும் இறைவனாக கருதி அந்த இறைவனுக்கு நம்மால் முடிந்த சேவையை செய்ய வேண்டும், அன்பை காட்ட வேண்டும் என்று அன்பை மழையாக பொழிவோம். நமக்குள் ஒரு உற்சாகமான தேடுதல் ஏற்படும். இறைவன் என்னுள் எங்கிருக்கின்றான் என்ற அந்த தேடலானது விடாப்பிடிவாதமாக மிகவும் பிடிவாத குணத்தோடு தேட ஆரம்பிப்போம். அந்த தேடுதல் என்பது உங்களுக்குள் தொடங்கிவிட்டால் இறைவன் உங்களை ஆட்கொண்டு விட்டார் என்பதுதான் அர்த்தம். அதன் பின் நமது வாழ்க்கையை தலைகீழாக மாறும். அதைத்தான் நாம் காண வேண்டும். சாதாரணமாக நாம் கூறுகின்ற நல்லவன் கெட்டவன் என்பதோ உண்மை பொய் என்பதோ நன்மை தீமை என்பதோ எதுவும் இல்லை என்பது சிவனை உணர்ந்தவர்களால் மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும். உலகத்தில் இருக்கின்ற எல்லா உயிரினங்களும் எல்லா உயிர்களும் எல்லாவும் இறைவனாக இருக்கின்ற பட்சத்தில் நாம் பார்க்கின்ற பார்வை நேராக இருக்கும் பொழுது அனைவரும் தன்னுள் இருக்கும் சிவத்தை உணரும் போது இந்த உலகம் சுபிக்ஷமடையும். அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் யாராலும் சொல்ல முடியாது. உள்ளிருக்கின்ற அந்த இறைவனை உணர்ந்து கொண்டதற்கு மேலும் வாழ்வதற்கான வழிகாட்டுதல் அவரே காட்டுவார். அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ள முடியும். இறைவனை உணர்ந்தவர்களுக்கு அவர் ஒரு வழிகாட்டி அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். நாம் எந்த முடிவும் எடுக்க தேவையில்லை. ஏற்கனவே அவர் நமக்கு விதித்தது. நமக்கு அவர் வழிகாட்டுகின்றார் நன்னெறியில் நடப்பதற்கு. இந்த உலகத்தை நேசித்து அதனுடன் இரண்டர கலந்து இறுதியில் இறைவனோடு கலக்கும் பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைத்து விட போகிறது சிவபெருமானை நேசிப்பவர்களை விட. உண்மையாக சிவபெருமானை நேசித்தால் கண்டிப்பாக இந்த உலகத்தில் இருக்கும் ஜீவன்கள் அனைவரையும் நேசிப்போம். நாம் இந்த உலகை நேசிப்போம், இந்த பிரபஞ்சத்தை நேசிப்போம், அதனினும் மேலான பரம்பொருளை நேசிப்போம். அப்படிப்பட்ட பாக்கியம் ஒருத்தருக்கு கிட்டிவிட்டது என்றால் அவரை விட மேலானவர் அப்படின்ட்டு நம்மளால யாரையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஏனென்றால் இறைவனுடன் இரண்டர கலக்கும் இன்பத்தை அவர் பெறுகின்றார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனா அவ்வளவு சாதாரணமாக கிடைச்சிடாது. அவ்வளவு சாதாரணமான முள்ளிருக்கின்ற இறைவனை கண்டறிய முடியாது. உன்னுள் அந்த அன்பு பெருக்கெடுக்க வேண்டும். உன்னுள் இறைவனை கண்டறிய வேண்டும் என்ற வேட்கை தொடங்க வேண்டும். அப்போது சரியான குருவின் வழிகாட்டுதலுடன் அந்த தேடுதலை நீங்கள் தொடங்கும் போது இறுதியில் உங்கள் பயணம் வெற்றியடையும். அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கொள்ள வேண்டாம். இறைவனை இனம் கண்டறிந்து கொண்டவர்களுக்கு என்றும் துன்பம் என்பதும் கிடையாது, இன்பம் என்பதும் கிடையாது. வெறும் பார்வை மட்டுமே, வெறும் மௌனம் மட்டுமே அவர்களிடம் இருந்து கிடைக்கின்ற பதிலாக இருக்கும். அவ்வாறு இருக்கும் போது நமக்கு கிடைக்கின்ற அமைதியும் அந்த ஞானமும் அந்த ஆனந்தமும் வேறு யாராலும் அடைய முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அப்ப இறைவனை உணர வேண்டும். நம்முள் இருக்கின்ற இறைவன் நமக்கு வழிகாட்டுகின்றார். அந்த இறைவன் வழிகாட்டுதலில் நாம் தொடர்ந்து செல்கின்றோம். அந்த இறைவனுடைய நாம் இரண்டர கலக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் இந்த நேரத்துல நீங்க தெரிஞ்சுக்கணும். எல்லாமல் அந்த பரம்பொருள் உம்முள்ளே இருக்கின்றார். தேடு அப்படின்ட்டு தான் சொல்றாங்க சித்தர்களும் ஞானிகளும். உள்ளே தேட வேண்டும். அதனை விட்டுவிட்டு வெளியே தயவு செய்து தேடாதீர்கள். உள்ளே தேடக்கூடிய ஞானம் இல்லாதவர்களுக்குத்தான் புறத்தேடல் அப்படிங்கிறது. அந்த புறத்தேடலிலும் மேலான ஒரு தேடல் அப்படிங்கிறது அகத்தேடல் அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டால் போதும் உம்முள் இருக்கின்ற சிவம் வெளிப்படும். உம்முள் இருக்கின்ற சிவத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். அப்ப உங்களுக்குள்ள இருக்க அந்த மாயை அகன்று விடுகிறது. அப்படிங்கும் போது உம்முள் இருக்கின்ற அந்த சிவத்தை நீங்கள் உணரும் போது அடைகின்ற எல்லையில்லா இன்பமானது ஈடு இணை இல்லாதது, ஒப்புமை இல்லாதது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும் தருணத்தில் கிடைக்கின்ற மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது. நண்பர்களே, தேடுங்கள், தேடலை ஆரம்பியுங்கள் என்றுதான் கூறுகின்றோம். நன்றி, வணக்கம். நம்ம தமிழ் நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.